2 செருப்பு 6 அடி எனக்கு நானே அடிச்சுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில், பொள்ளாச்சியில் 100க்கும் அதிகமான பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். அது சம்பந்தமான முடிவு இன்று வரை தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பிரச்சனைக்காக என்னுடைய முதல் செருப்படி. 2வது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டான்சினில ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது 3 வேளாண் கல்லூரி மாணவிகள் எரித்து கொல்லப்பட்டார்கள். அந்த எரித்து கொல்லப்பட்ட அந்த குற்றவாளிகளை இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியிலே அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அப்படி விடுதலை செய்தவர்களை மீண்டும் சிறையில் தள்ள வேண்டும் என்பதற்காக 2வது அடி. 3வது அடி, கொடநாடில் பயங்கரமான கொள்ளைகளும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் நடந்தது. அதற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. அதற்கு முழுமையான தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 3வது அடி. 4வது அடி, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் மணிப்பூர். இந்த மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் தன்னுடைய மார்பகத்தையும் தன்னுடைய பெண் உறுப்பையும் நிர்வாணப்படுத்தி இந்த அயோக்கியர்கள் நிர்வாணமாக ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு போனார்கள். அதற்கு இன்று அளவும் இந்த நரேந்திர மோடியுடைய ஆட்சியினாலே அங்கே ஒரு பெரிய முடிவு வராமல் இருக்கிறது. ஆகவே இதற்கு என்ன பதில் என்பதற்காக 4வது அடி. 5வதாக, கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக பாஜக ஆளுகின்ற ஹரியானா மாநிலத்தில் நடு ரோட்டில் 3 பேர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது? இது ஒரு தேசமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. இதற்கெல்லாம் முடிவு சொல்லாத ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து இது 5வது அடி. அதன் பிறகு 6வதாக நான் சொல்லுகிறேன், ஒரு இஸ்லாமிய சிறுமி, காஷ்மீரிலே இருக்கிற இஸ்லாமிய சிறுமியை இந்து கோவிலிலே கொண்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். ஆசிஃபா என்கின்ற ஒரு சிறுமியை. அது சம்பந்தமான தீர்வு என்ன என்று தெரியவில்லை. ஆனால் அதற்காக தேசிய கொடியை ஏந்தி கொண்டு போனவர்கள் தான் இந்த பாஜகவினர்கள். அதற்கு இந்த நரேந்திர மோடியினுடைய அரசு எந்த விதமான ஒரு தீர்வையும் காணாமல் இருப்பதற்காக 6வது அடி. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது. அதற்காக குதித்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியும் சரி, இந்த அண்ணாமலையும் சரி, தாவேகா விஜயும் சரி, மற்ற எந்த கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் ஏன் குரல் கொடுப்பதில்லை? தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் தான் பெண்கள் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் இல்லையா? அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, பாரத மாதா கி ஜே, பாரத மாதா கி ஜே என்று சொல்லுகிறானே. பாரத மாதா கி ஜே என்று சொன்னால் அதில் இந்திய நாட்டில் இருக்கிற பெண்கள் அடங்க மாட்டார்களா? இது என்ன கொடுமை? இது எஃப்ஐஆர் கசிந்து விட்டது என்று அண்ணாமலை சொல்லுகிறார். எஃப்ஐஆர் கசிந்து விட்டது. நேற்றைய தினம் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்கின்ற ஒரு அமைப்பு, இந்தியாவுடைய அமைப்பு சொல்லுகிறது, இது தொழில்நுட்ப கோளாறால், ஒன்றிய அரசுடைய தொழில்நுட்ப கோளாறால் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இதற்காக அண்ணாமலை, நீ சாட்டை எடுத்து அடிச்சல்ல, இப்போ நீ கேட்டல்ல, என்ன கேட்ட? 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த தொடர்பில் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ஐசி வேற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு நீ செருப்பை எடுத்து அடிச்சுட்டியா? அடிச்சுக்கணும், இல்லாட்டி நடு ரோட்டில் தூக்கில் தொங்கணும் அண்ணாமலை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்த்து ஆக வேண்டும். அதற்காக போராட வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் எடுக்கின்ற அரசியல் கோமாளித்தனத்தை முழுமையாக நான் எதிர்க்கிறேன். அதற்காகத்தான் கடைசியாக இது 7வது செருப்படி. நன்றி.